அன்பு நெஞ்சங்களே, இரண்டாவது அத்தியாயத்திலே நான் கூறிய விடயங்கள் உங்களுக்கு நினைவிருக்கலாம். அந்த விடயங்கள் நம்பத்தகுந்த விடயமாக மாறியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சென்ற 18 ஜனவரி 2024 இலங்கையிலிருந்து வெளிவந்த அனைத்து தேசிய பத்திரிகைகளும் பிரசுரிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியுடைய செயலாளர் நாயகம், தற்போதைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய முன்னாள் உயர்நீதியரசர் திரு சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா கூறிய கருத்துக்கள் மிகவும் ஒரு அருமையான கருத்து. அதாவது அது ஒரு காலங்கடந்த ஞானமாக இருந்தாலும் கூட அது மிகவும் ஒரு கனகச்சிதமாக அவரால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது காலங்கடந்த ஞானமாக இருந்தாலும் கூட அது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற அந்த வரையறைக்குள் வரவில்லை. அவர் என்ன கூறினார் என்று சொன்னால், அவருடைய பேட்டி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது எல்லா பத்திரிகைகளிலுமே. அதாவது, எனக்கு சிங்களம் தெரியாத படியினாலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை பாமர சிங்கள மக்களுக்கு போய் சென்றடையவில்லை. பார்த்தீர்களா? அவர் கூறிய கருத்து மிக அச்சுட்டாக கனகச்சிதமாக தெரிவித்த கருத்து. அதுதான் உண்மை. ஆகையினால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மொழியை படிக்க வேண்டும். அவர்களுடைய மொழியை நாங்கள் தான் படிக்க வேண்டும். வயிற்று வழி வந்த ஒருவர் தான் வைத்தியரை நாட வேண்டும் என்ற தத்துவத்திற்கு அமைய நாங்கள் படித்து எந்த பிரச்சனையை அவர்களின் மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பல பேர் கூறுகின்றார்கள், என் ஆங்கில மொழிக்கு என்ன நடந்தது? ஆங்கில மொழியை நாங்கள் பேசலாம். ஆங்கில மொழி பல பேருக்கு விளங்கி கொள்ள முடியும். ஆனால் அந்த ஆங்கில மொழியில் உள்ள சில பிரச்சனைகள் என்னென்று சொன்னால், வேற்று மொழியிலே ஒரு நபருக்கு நாங்கள் கூறும் பொழுது அவருடைய தலையைத்தான் போய் தட்டுகின்றது, தலையில் உள்ள மூலையை. ஆனால் அவருடைய மொழியிலே நாங்கள் பேசும்பொழுது அவருடைய இதயத்தை தொடும். இதான் ஒன்று. அடுத்ததாக, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல பேர் விரும்புவதில்லை. இந்த பிரச்சனையை ஒரு பிச்சைக்காரன் காலில் இருக்கின்ற புறையோடி போய் இருக்கின்ற புண் போல வைத்து அதன் மேலே அரசியல் லாபம் தேடுவார்கள் பல பிரபலங்கள். அந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு லாபம் தேடுவார்கள், அரசியல் லாபத்தை வேண்டு பலதரப்பட்ட தரப்பினர் இருக்கின்றார்கள். ஆக இந்த பிரச்சனை முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனையாக அவர்கள் காண்பிக்கின்றார்கள். இட்ஸ் நாட் அ பெரனியல் இஷ்யூ. தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை அல்ல. தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் தீர்க்கலாம். இதான் உண்மை. ஆகையினாலே இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் பிளான் பண்ண வேண்டும், திட்டமிட வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், எதிர்கால ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கலாம், எதா இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிளான். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இஃப் யூ ஃபெயில் டு பிளான், யூ பிளான் டு ஃபெயில். நான் மிக அழகாக அந்த விடயத்தை நான் முந்தி வேலை செய்த லட்சபான பெருந்தோட்டத்திலே என்னுடைய வைத்தியசாலையில் அழகாக செட் போட்டிருந்தேன். ஒரு சுவிட்சர்லாந்து பிரஜை ஒருவர் அங்கு டூருக்காக வந்த ஒருவர், சுற்றாடல் அந்த இடத்தை சுற்றுலாத்தை பார்ப்பதற்காக வந்த ஒருவர் என்னுடைய அந்த கட்டிங்ஸை பார்த்து விட்டு அதை ஃபோட்டோ எடுத்து விட்டு சென்றார். நானும் நினைத்தேன், நாங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டவர்களுக்கு ஆங்கிலம் படிக்கிற அளவுக்கு திறமை பெற்றிருக்கின்றோமா என்று. இதான் இளைஞர்களுடைய திறமை. யூ ஹேவ் டு பிளான். நாங்கள் திட்டமிடுவதில்லை. இதுக்கு ஒரு கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும். இந்த மொழி பிரச்சனை, அதாவது இந்த இன ஒற்றுமை, அதனால் ஏற்பட்ட இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். நாங்கள் நினைத்தால் தீர்க்கலாம். இதான் உண்மை. அடுத்ததாக நான் இங்கு கூற முற்பட்டிருக்கின்ற விடயம் யாதெனில், அதாவது எமது இந்த இலங்கை திருநாடு என்பது ஒரு சிவபூமி, ரத்தின தீபம் என்று சொல்வார்கள். அதாவது ஆண்டவனுடைய கடாட்சம் எமது நாட்டின் மேலே இருக்கின்ற சொல்வார்கள். பௌத்தர்கள் கூட இதை சொல்வார்கள், சமன்தவி அடவி என்று சொல்லி. அதாவது அந்த அளவுக்கு இந்த எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே அந்த சிவ கடாட்சம் இருக்கின்றதா? இல்லை. கர்ம வினை ஒன்று எமது நாட்டை சூழ்ந்திருக்கின்றது. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஒன்று நான் உங்களுக்கு கூற முற்படுகின்றேன் நண்பர்களே. அதாவது இந்த இலங்கை திருநாட்டை திருத்துவதற்காக 200 வருடங்களுக்கு முன்பு வெள்ளையர்களாக இங்கு அழைத்து வரப்பட்ட ஒரு இனம்தான் இந்த அப்பாவி தமிழ் மக்கள், மலையக தமிழ் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள். இந்த நாட்டை கலனியாக்கினார்கள். அந்நிய செலவாணியை சேர்த்து அந்நிய செலவாணியை கொண்டு வர அவர்கள் பாடுபட்டார்கள். அன்றும் கொண்டு வந்தார்கள், இன்றும் கொண்டு வந்திருக்கின்றார்கள், இனியும் கொண்டு வர போகின்றார்கள். இந்த அந்நிய செலவாணியை கொண்டு வருவதற்காக இந்த காட்டை கலனியாகி அவர்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட துன்பங்கள், பட்ட துயரங்கள், கண்ணீரும் கம்பளையுமாக வந்தவர்கள் இன்றும் அதே கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வீட்டு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி ஒருவனுக்கு தேவைப்படுகின்ற 3 கட்டாய விடயம் இருக்கின்றது. உணவு,
உடை உறையுள் என்று சொன்னால். ஆனால் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், உறையில் தான் மிக வேண்டிய ஒன்று விடயம். அவர்களுக்கு உறையுள் இருந்தால் உணவு உடை இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் நிம்மதியாக ஒரு தூக்கத்தை கழிப்பார்கள், நிம்மதியாக வாழும். அந்த உறையுள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா? இல்லை. அவர்கள் வாழ்கின்ற அந்த இடம் அது ஹியூமன் ஹால்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், லயம் காம்பரா. அதிலே பல வகைகள் இருக்கின்றன. மிக 2 பிரதான வகைகள், டபுள் பேரக் என்று சொல்வார்கள், சிங்கிள் பேரக். லயன் காம்பரா என்று சொன்னால் 6 அடி காம்பரா. அந்த 6 அடி காம்பராவிலே அந்த மக்கள் அடக்கி ஒடுக்கி வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கண்ணீரும் கம்பளையும் தான் இந்த நாட்டுக்கு இவ்வளவு ஒரு அவலத்தை தேடி கொடுத்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிக அந்த மக்களுடைய துயரம். அது ஒரு கரும வினையாக பார்க்கப்பட வேண்டும். இது யாரும் சொல்லவே இல்லை இதுவரைக்கும். பார்க்கவிடு. அந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனை என்று தீர்க்கப்படுகின்றதோ அன்று இந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் யாவுமே தீர்க்கப்படும் என்பதுதான் உண்மை, நிச்சயம். ஆகையினாலே இந்த இலங்கையை ஆளக்கூடிய எமது பெரும்பான்மை சகோதர தலைவர்கள் இந்த லயத்தை மலையகத்துக்கு விஜயம் செய்து இந்த லய அமைப்பை, லய வீட்டு குடியிருப்பை பார்க்க வேண்டும். உண்மையிலே அது வீடு என்ற வரையறைக்குள் உள்வாங்கப்படாத ஒரு இடத்திலே தான் அந்த மக்கள், பாவங்கள், அப்பாவி மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீட்டு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். மலையகம் 200 அடுத்தடுத்து சொல்லப்பட்ட ஒரு விடயம், இது தீர்க்கப்பட வேண்டும். நிச்சயமாக நீங்க பௌத்த சிங்கள தலைவர்கள், சகோதர தலைவர்கள் அந்த லயத்தை பாருங்கள். நீங்கள் இருக்கின்ற அந்த இல்லத்தோடு இந்த இல்லத்தையும், இது இல்லம் என்றே வரையறுக்க ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய மனதை தொடும். உங்கள் கண்ணில் இருந்து இரத்த கண்ணீர் வடியும். அன்று இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அன்று தீர்க்கப்படும் பொழுது எங்களுடைய நாட்டினுடைய இந்த இன பிரச்சனை, இன ஒற்றுமை, இன பிரச்சனை தீர்க்கப்படும். இன ஒற்றுமை ஏற்படும். இலகுவாக எமது மக்கள் இந்த நாடு செல்வம் கொளித்த நாடு போல வரும் என்பதுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு, என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அந்த மக்களுடைய, அந்த அப்பாவி மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய துயர் துடைக்கப்பட வேண்டும். அன்பர்களே, நான் கூறிய விடயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி அன்பு நெஞ்சங்களே, வணக்கம்.